ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி 4 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒய் ஸ்டிச் பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த மாதிரி 3 கோடு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி 3 கோடு வரைஞ்சிட்டு ஒய் வந்து உங்கள் பென்சில்லையே போட்டுக்கோங்க. நான் ஒயிட் கலர் பென்சில் வச்சுருக்கேன், ஸோ அதில் போடுறேன். நீங்கள் உங்கள் நார்மல் பென்சிலோ இல்லை லெட்டோ பென்னோ எதுலையாவது ஒன்றில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாருங்கள், நான் இங்கேருந்து நூல் மேலேருந்து எடுக்கிறேன். அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த ஒய்யோட சென்டரில் குத்தி நூலை எடுத்து எந்த லாக்குமே போடாமல் அப்படியே கீழே கொண்டு வரேன். பாருங்கள், அப்படியே கீழே கொண்டு வந்து மறுபடியும் எந்த லாக்கும் போடாமல் அப்படியே மேலே கொண்டு போகிறேன். நீடில் நல்லா பாருங்கள், நீடிலோட ஃபேஸ் நல்லா பாருங்கள். இப்போ மேலே கொண்டு போய் ஒய்யை ஃபினிஷ் பண்ண போகும்போது தான் நான் ஒரு லாக் போடுறேன். பார்த்தீங்களா, இங்கே ஒரு லாக் போட்டு அப்படியே நீடில் பாருங்கள், நான் எந்த மாதிரி டைரக்ஷனில் வச்சு கொண்டு வரேன்னு. அப்படியே கொண்டு வந்து அடுத்த ஒய்யோட சென்டரில் போடணும். அப்புறம் அங்கே எந்த லாக்குமே போடாமல் அப்படி கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போகும்போது நீடிலோட ஃபேஸ் மேலே பார்த்து இருக்கணும். அந்த ஒய்யை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு செயின் போடுவோம்ல, அப்போ தான் பக்கத்தில் ஒரு லாக் போடணும். இது எதுக்குன்னா, அந்த ஒய் ஸ்டிச்சில் போட்டிருக்க அந்த செயின் வந்து நகராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம். பாருங்கள், ஒரு பெரிய செயின் ஒய்யோட சென்டரில் ஒரு செயின் போட்டு அப்படியே நூலை கீழே கொண்டு வரேன். அப்படியே மறுபடியும் கீழேருந்து மேலே கொண்டு போகிறேன், எந்த லாக்குமே போடாமல். ஒய்யை ஃபினிஷ் பண்ணும்போது மட்டுமே ஒரு லாக் போடுறேன். அந்த லாக்லேருந்து அப்படியே ஒரு பெரிய செயின் கொண்டு வந்து அடுத்த ஒய் போடுறேன். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ எல்லாருமே இந்த ஸ்டிச்செல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். ஆல் த பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். இந்த ஒய் ஸ்டிச்சு, இந்த zigzag ஸ்டிச்செலாம் நீங்கள் போட போட உங்களுக்கு ஈஸியாக செயின் ஸ்டிச்சுக்கு கை வந்துடும். பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு. இதை ஒரு அவுட்லைனில் போடலாம். பேபிஸோட கவுனுக்கு எதுலையாவது உங்களோட ப்ளவுஸ்க்குமே கூட நீங்கள் அவுட்லைனாக போடலாம். ஏதாவது ஒரு டிசைனுக்கு இதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒய் ஸ்டிச் வந்து நீங்கள் நீடியில் வந்து நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்குருவீங்க. நூலை மேலே இழுக்கிறதுக்கெலாம் அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா வர ஸ்டிச் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. பாருங்கள், நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் மேலே போட்டு ஒரு லாக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெரிங் போன் ஸ்டிச்சு. இது நல்லாயிருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. கீழேருந்து ஒரு செயின் எடுத்து பின்னாடி ஒரு குட்டி லாக் செயின் போட்டு மேலே கொண்டு போங்க. போயிட்டு அந்த பெரிய செயினுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் வைங்க மேல் கோட்லேயே. அப்படியே பின்னாடி கொண்டு வாங்க. பின்னாடி கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் பக்கத்தில் ரொம்ப குட்டியான லாக் ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டு அப்படியே இழுத்து கீழே கொண்டு வந்துடணும். கீழ்கோட்டுக்கு ஒரு பெரிய செயின் போட்டிருக்கோம், பக்கத்தில் முன்னாடி ஒரு குட்டி செயின், அதாவது குட்டி லாக்கு. அப்படியே பின்னாடி இழுத்து ஓரளவுக்கு மீடியமான ஒரு செயின் பக்கத்தில் குட்டி லாக்கு. அப்படியே அந்த நூலை மேலே கொண்டு போகணும். இந்த மாதிரி தாங்க மாற்றி மாற்றி போடணும். ஒரு செயின் மேல் கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, பின்னாடி கொண்டு வந்து ஒரு செயின், ஓரளவுக்கு மீடியமான செயின், பக்கத்தில் குட்டி லாக்கு, அப்படியே கீழே கோட்டுக்கு கொண்டு வரணும். பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இந்த இதுலேயுமே நீங்கள் சென்டரில் பீட்ஸ்லாம் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்செலாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு நீங்களுமே நல்லா போட்டு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்க்கெலாம். பாருங்கள், நான் மேலே கொண்டு போகிறேன். ஒரு பெரிய செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், அப்புறம் பின்னாடி கொண்டு வந்து ஒரு செயின் குட்டி லாக், அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ கீழே கொண்டு வரும்போது முன்னாடி பார்த்து ஒரு குட்டி லாக்கு, பின்னாடி கொண்டு வந்து செயின் போட்டு குட்டி லாக்கு, அப்படியே மேலே கொண்டு போகணும்.
இதே மாதிரி தான் ஹெரிங் போன் ஸ்டிச்சு ஃபுல்லாக பண்ணுங்கள். இது நிறைய பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் பீட்ஸ் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போடும்போது நீடில் நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்குருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி குட்டி செயின் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நல்லா போடுறதுக்கு கற்றுக்குருவீங்க. இந்த மாதிரி போட்டு பழகுங்க. பின்னாடி வர ஸ்டிச்செலாம் ஈஸியாக நீங்கள் போட்டு பழகிடுவீங்க. இப்போ இந்த இடத்துலையுமே பாருங்கள், ஒரு குட்டி லாக் போட்டு இங்கே செயின் போடுறோம்ல, இந்த செயின்லேயே ஒரு பீட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து குட்டி லாக் போட்டு அப்படியே மேலே கொண்டு போகலாம். இந்த மாதிரியுமே நீங்கள் பண்ணலாம், நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பீட்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்டோன் ஒட்டணுன்னாலும் ஒட்டலாம். உங்கள் இஷ்டம்தான். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சை மட்டும் நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைங்க. அதுதான் ஆரி ஒர்க்கு. நீங்கள் சூப்பராக புது புது டிசைனை உருவாக்குனீங்கன்னா உங்களோட திறமை, உங்களுக்கு கஸ்டமர் நிறைய வருவாங்க. பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கோங்க. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்ட்டு. லாக் போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் குட்டி லாக், பின்னாடி கொண்டு வந்து ஒரு செயின், குட்டி லாக், அப்படி கீழே கொண்டு வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் zigzag ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இந்த மாதிரி 2 கோடு வரைஞ்சிக்கோங்க. கீழ்கோட்டிலேருந்து செயினை எடுத்து நூலை எடுத்து குட்டி லாக் போட்டு மேலே கொண்டு போங்க. நம்ம ஏற்கனவே zigzag போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே தாங்க இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எப்பயும் போல் மேலே கொண்டு போய் ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், கீழே கொண்டு வந்து ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், இதே மாதிரி மாறி மாறி போட்டுக்கோங்க. இங்கே வந்து டபுள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லோ கலர் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி zigzag போட்டுக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். எங்கே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அங்கே ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் மேலே ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, மேலே கோட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்ணோம், கீழ்கோட்டிலேருந்து ஆரம்பித்தோம். இப்போ மேலே கோட்டிலேருந்து ஆரம்பித்து கீழே கொண்டு வந்து எப்பயும் போல் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் லாக்கு, மறுபடியும் மேலே கொண்டு போய் ஒரு செயின், குட்டி லாக்கு, இந்த மாதிரி சென்டரில் ஏற்கனவே போட்ட ஜிக்ஸாக்கு சென்டரில் நம்ம கொண்டு வர போகிறோம், கீழேயும் மேலேயும். இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸ்கொயர் மாதிரி, அதாவது சதுரம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. நடுவில் 2க்கும் நடுவில் உங்களுக்கு எந்த இடத்துல பீட்ஸ் கொடுக்கணுமோ, ஸ்டோன் கொடுக்கணுமோ, என்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பார்டர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு நல்லா எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஸ் ஸ்டிச்சு. இது நல்லாயிருக்கும், வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. கீழே கோட்டிலேருந்து நூல் எடுத்து பக்கத்தில் ஒரு பேக்கில் பின்னாடி ஒரு செயின் போட்டு அது பேர் லாக்கு, மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போய் நம்ம ஹெரிங் போன் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், என்ன பக்கத்தில் லாக் வைக்காமல் பின்னாடி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வரோம். இருங்க நான் இப்போ கீழே சொல்கிறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய செயின் போடுறோமா, முன்னாடி லாக் வைக்காமல் அப்படியே பின்னாடி கொண்டு போய் குட்டியாக செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறோம். இப்படி இழுக்கும்போது எங்கேயுமே லாக் வைக்காமல் இழுக்கிறோம் பாருங்கள். அப்படியே பின்னாடி கொண்டு போய் எந்த லாக்கும் வைக்காமல் கீழே கொண்டு வரோம். இப்படி இழுக்கும்போது நமக்கு மேலே இன்ட்டு பெருக்கல் குறி மாதிரி குட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறது தான் கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நல்லா பொறுமையாக வீடியோ பாருங்கள். எந்த லாக்குமே வைக்காமல் பின்னாடி கொண்டு போய் குட்டி செயின் போட்டு அப்படி மேலே இழுக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு செயின் போட்டு அப்படியே பின்னாடி கொண்டு வந்து குட்டி செயின் போட்டு அப்படியே கீழே இழுக்கிறேன். மேலே எனக்கு இன்ட்டு பெருக்கல் குறி மாதிரி ஒரு அடையாளம் தெரியுதா, இந்த மாதிரி தெரிகிறது தான் கிராஸ் ஸ்டிச்சு. இதுவுமே நிறைய பார்டர்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லலாம். பாருங்கள், நம்மளும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது
ஜரி த்ரெட்லேயோ இல்லாட்டி இப்போலாம் நிறைய கலராக ஜரி த்ரெட் வந்துருச்சு. அந்த இதிலெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஸ்டிச்செலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.